டிஃப்ரெண்டான ரெசிபி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்டயே கேட்கலாம். என்ன ரெசிபிமா பண்ண போறீங்க? பாஸ்தா வச்சு பாஸ்தா பிரியாணி பண்ண போறேன். இது சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பர். கேட்கும் போதே நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. வாங்க இது எப்படி பண்றாங்கன்னு நம்ம பாத்துடலாம். வாங்க பார்க்கலாம். சூப்பர். பாஸ்தாவை இப்ப நம்ம பாயில் பண்ணிக்கணும். தண்ணி விட்டு கொஞ்சம் ஆயிலும் விட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மூடி வச்சுட்டு நான் வந்து ஆஃப் பாயிலா இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணிடுவேன். பாஸ்தா இப்ப வந்து ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதை நான் இப்ப ஃபில்டர் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி எல்லாம் நல்லா வடியட்டும். பாஸ்தா நல்லா தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்ப நான் இதை மேரினேட் பண்ண போறேன். அதுக்கு கொஞ்சமா லெமன் பிழிஞ்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் லெமன் இருந்தா போதும். கொஞ்சமா மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் தயிர். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ½ அன் அவர் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணி பண்ணும்போது இது பாஸ்தால நல்லா காரமெல்லாம் இறங்குறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு ½ அன் அவர் இது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கட்டும். ஒரு அழகு அரிசிக்கு தான் நான் பண்ண போறேன். அதுக்கு நான் இப்போ பிரியாணிக்கு தேவையானது அரைச்சிக்கிறேன். மசாலா 4 காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பட்டை, லவங்கம், இதெல்லாம் நான் இந்த மசாலாலாம் அரைச்சிக்க போறேன் பிரியாணிக்கு. இப்போ குக்கர் ஆன் பண்ணிக்கிட்டு நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டரும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆனோடனே பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் நம்ம இது தாளிக்க நம்ம போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் எல்லாம் நல்லா தாளிச்சுட்டு இப்போ கொஞ்சமா புதினா, ஒரு கைப்பிடி தான் நான் போடுறேன். ஒரு 2 வெங்காயம் நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். பொன்னிறம் வர மாதிரி நல்லா இருக்கும், வறுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் நாட்டு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இந்த உப்போட நல்லா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். அதுக்கு தான் உப்பு சேர்க்கறது ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் நான் நீட்டு வாக்கில் அதுவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் கொஞ்சமா எடுத்திருக்கேன். பட்டாணியும் கொஞ்சம் தான். கேப்சிகம் கிரீன் கலரு, அதே மாதிரி ரெட் கலர் கேப்சிகமும் எல்லோ கலர் கேப்சிகமும், கொஞ்சமா பீன்ஸ், எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். 1 by 1 நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஆமாம்மா. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மசாலையும், இந்த மசாலா வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். பாஸ்தா எதுக்கு ஆஃப் பாயிலில் இருக்கணும்னா நம்ம இப்போ பிரியாணி பண்ணும்போது வேக வைக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம பாஸ்தாவை ஆஃப் பாயிலாகவே இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அது அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கணும் பாஸ்தாவில். கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்தால நல்லா ஜூஸ் நல்லா இறங்கிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுட்டேன் அரிசியை. சாதாரண பச்சை அரிசி தான் இது. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அழகு அரிசிக்கு நான் 2 லோட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையான கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு
குக்கரை மூடிட்டு 2 விசில் போட்டு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஓபன் பண்ணி பார்த்து பாஸ்தா எதுவும் குழையில, அப்படியே நல்லா வந்திருக்கு. அரிசியும் நல்லா உதிரியா நல்லா வந்திருக்கு. பாஸ்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ டேஸ்ட் பண்ண போறேன். டேஸ்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். எதுக்குமா ஸ்பூன்லாம் வச்சுங்க, கையிலே சாப்பிட்றேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா பாயிலாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பிரியாணினாலே நமக்கு ரைத்தா தாங்க ஞாபகம் வரும். பிரியாணியை ரைத்தா கொடுத்து சாப்பிடலாம். சூப்பராக வந்திருக்கு. எதிரே பார்க்கல இவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு. பாஸ்தா பிரியாணி வேற லெவலில் இருக்கு. சூப்பர்மா. மெயினாக அந்த பாஸ்தா வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சதுனால இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கூடி இருக்கு. பாருங்க, இன்னொரு வாய் கூட நான் சாப்பிடணும்னு தோணுது. அப்படி இருக்கு. உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன், ஆனாலும் இன்னொரு வாய் சாப்பிடணும்னு தோணுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. உங்க எல்லாரையும் நாங்க நெக்ஸ்ட் ரெசிபில மீட் பண்றோம். until then it's bye from sisters corner தமிழ். ஏன் எனக்கு மட்டும் ஏலக்காவா வருது?